கட்சி வாக்குறுதி உங்கள் வாழ்க்கையை மாற்றும். 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழக சட்டசபை தேர்தல். இதற்கான முடிவுகள் மே 4ஆம் தேதி அறிவிக்கப்படும். அதன் பின்பு வெற்றி பெற்றவர்கள் ஆட்சி அமைப்பார்கள். இந்த தேர்தல் களத்தில் தமிழகத்தில் திமுக தலைமையில் ஒரு கூட்டணியும், அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணியும், தமிழக வெற்றி கழகம் தனித்தும் களம் காண்கிறது. இந்த மூன்று கட்சிகளும் போட்டி போட்டு தங்களுடைய வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கையாக வெளியிட்டுள்ளன. இவற்றில் மூன்று கட்சிகளும் வழங்கியுள்ள ஒரே வாக்குறுதி 15 திட்டங்களில் உள்ளது. அவை எவை எவை என்று பார்ப்போம். முதலில் தமிழக வெற்றி கழகம் குடும்பத் தலைவர்களுக்கு மாதம் 2500 உதவி. திமுக கூட்டணி மாதம் 2000 உதவி. அதிமுக கூட்டணி மாதம் 2000 உதவி. இதில் தமிழக வெற்றி கழகம் 2500 ரூபாய் என்று கூடுதலாக கூறியுள்ளது. இதற்கடுத்து பெண்களுக்கு இலவச பேருந்து. தமிழக வெற்றி கழகம் தமிழகம் முழுவதும் இலவச பேருந்து வசதி. திமுக உள்ளூர் சாதாரண பேருந்து மட்டும், அதுவும் பெண்களுக்கு மட்டும் இலவச பேருந்து வசதி. அதிமுக கூட்டணி உள்ளூர் சாதாரண பேருந்தில் ஆண் பெண் இருவருக்கும் இலவச பயணம். இதன் பின்பு தமிழக வெற்றி கழகம் மூன்றாவதாக இலவச கேஸ் சிலிண்டர் வழங்கும் திட்டம். இது வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் என்று தமிழக வெற்றி கழகம் விஜய் தெரிவித்துள்ளார். திமுக அப்படி ஒரு திட்டத்தை அறிவிக்கவே இல்லை. அதிமுக வருடத்திற்கு 3 கேஸ் சிலிண்டர் இலவசமாக வழங்குவதாக ஒரு திட்டத்தை வாக்குறுதியாக வழங்கியுள்ளது. அடுத்து மாணவர் ஆண்டு உதவி. இது தமிழக வெற்றி கழகம் ஆண்டுக்கு ரூ 15,000 ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் திமுக மாதம் 1000 வழங்கப்படும் என்று கூறியுள்ளது. அதாவது வருடத்துக்கு 12,000. அதிமுகவோ லேப்டாப் உதவி திட்டம் என திட்டங்களை அறிவித்துள்ளது. இதேபோல் ஓய்வூதியம், முதியவர்களுக்கான ஓய்வூதியத்தை தமிழக வெற்றி கழகம் ரூ 3000ஆக அறிவித்துள்ள நிலையில் திமுக 1000 1500ஆக அதிகரித்து கூறிய நிலையில் அதிமுக கூட்டணி 1500 2000ஆக உயர்த்தி தருவதாக அறிவித்துள்ளது. இது ஓய்வூதியம். இலவச மின்சாரம். தமிழக வெற்றி கழகம் 200 யூனிட் வரை இலவசமாக மின்சாரம் வழங்கப்படும் என அறிவித்துள்ள நிலையில் திமுக கூட்டணி 100 யூனிட் என்று அறிவித்துள்ளது. அதிமுகவும் திமுகவை போல் 100 யூனிட் வழங்கப்படும் என இலவசமாக அறிவித்துள்ளது. பெண்கள் பாதுகாப்பு படை 5 லட்சம் வரை வட்டி இல்லை. இது தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் அறிக்கையில் உள்ள அம்சம். திமுக கூட்டணியின் தேர்தல் அறிக்கையில் பெண்கள் பாதுகாப்பு படை குறைவான உதவியே வழங்கப்படும். அதேபோல் அதிமுகவிலும் குறைவான உதவி. மற்றும் திருமணம், குழந்தை பிறப்பு உதவி. திருமணத்திற்கு 8 கிராம் தங்கம், அதாவது 1 பவுன் தங்கம், தரமான பட்டுப்புடவை, குழந்தைகளுக்கு மோதிரம் என தமிழக வெற்றி கழகம் அறிவித்துள்ள நிலையில் திமுக நிதியுதவி, முத்துலட்சுமி ரெட்டி திட்டம் என ஒரு திட்டத்தை அறிவித்துள்ளது. அதிமுகவோ தாலிக்கு தங்கம், அம்மா குழந்தைகள் நல திட்டம் பெட்டகம் என்று அறிவித்துள்ளது. வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு தமிழக வெற்றி கழகம் மாதம் 4000 ரூபாய் அறிவித்துள்ள நிலையில் திமுக அதைவிட குறைந்த அளவு உதவியை அறிவித்துள்ள நிலையில் அதிமுக 2000 ரூபாய் உதவித்தொகையாக அறிவித்துள்ளது. 11வது விவசாய கடன் தள்ளுபடி. 5 ஏக்கர் வரை முழு கடன் தள்ளுபடி. அதற்கு மேல் 50% கடன் தள்ளுபடி. திமுக கூட்டணியில் அதற்கான உத்தரவாதம் எதுவும் இல்லை என்ற நிலையில் அதிமுகவோ கூட்டுறவு வங்கி கடன் தள்ளுபடி என்று அறிவித்துள்ளது. வேலைவாய்ப்பு மக்கள் சேவை 5 லட்சம் வேலைவாய்ப்பு, அதுவும் 18,000 ரூபாய் சம்பளத்துடன் 5 லட்சம் பேருக்கு இன்டர்ன்ஷிப் பயிற்சியும் அளிக்கப்படும் என தமிழக வெற்றி கழகம் அறிவித்துள்ள நிலையில்
அப்படி ஒரு திட்டத்தை எதையும் திமுக அறிவிக்கவில்லை. அதிமுக கூட்டணியும் இது போன்ற திட்டத்தை அறிவிக்கவில்லை. அதேபோல் 8,000 கூப்பன் திட்டம், தமிழக வெற்றி கழகம் அப்படி ஒரு திட்டத்தை எதுவும் அறிவிக்காத நிலையில் ஆட்சி அமைந்தால் 8,000 ரூபாய் கூப்பன் திட்டம் உண்டு என திமுக அறிவித்திருக்கிறது. அதிமுக கூட்டணி அப்படி ஒரு திட்டத்தை எதையும் அறிவிக்கவில்லை. இதற்கடுத்து 10,000 உதவித்தொகை திட்டம். இந்த திட்டம் தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் அறிக்கையில் இல்லை, திமுகவிடம் இல்லை. ஆனால் ஆட்சி அமைந்தால் வருடத்திற்கு ஒரு முறை 10,000 வழங்கப்படும் என அதிமுக தனது தேர்தல் அறிக்கையில் கூறியுள்ளது. இலவச பிரிட்ஜ். திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி ஒரு திட்டத்தை அறிவிக்காத நிலையில் தமிழக வெற்றி கழகமும் அப்படி ஒரு திட்டம் எதையும் அறிவிக்காத நிலையில் அதிமுக மட்டும் அரிசி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இலவச பிரிட்ஜ் வழங்கப்படும் என ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இப்படி பல அறிக்கைகள் வெளியிட்டிருந்தாலும் குறிப்பிடத்தக்க 15 வாக்குறுதிகளை பற்றி நாம் இப்பொழுது விரிவாக பார்த்திருக்கிறோம். இது வாக்காளரின் வாக்களிப்பை மாற்றுமா, அவர்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துமா என்பதை காலம்தான் கணிக்க முடியும். ஆனால் தற்பொழுது உள்ள பண நெருக்கடி, பொருளாதார சூழலில் இவை எவை சாத்தியம் என்பது ஆட்சி அமைக்கும் போதுதான் அந்தந்த கட்சிகள் பற்றிய இந்த அறிவிப்பில் உறுதிமொழி தெரிய வரும்.